நம்முடைய நோக்கமே ஆன்மீகத்தில் நம்முடைய பாரத தேசம் தலைத்து ஓங்க வேண்டும். மதம் ஆச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதநேயம் வளர வேண்டும். எல்லோருடைய வாழ்விலும் உயர்ந்து அவர்கள் தங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு வழிபாடும் பிரார்த்தனையும் நம்முடைய சடங்குகளும் அவர்களுக்கு உந்து சக்தியாக அமைய வேண்டும் என்பதே இந்த சீரிய நிகழ்வின் நோக்கம். வழிபாட்டு பல்வேறு வகையில் பல செய்திகளை நமக்கு கற்றுக் கொடுத்தாலும் கண்மூடி தனக்கு தெரிந்தவற்றை பிரார்த்தனையாக மனிதன் ஒருமுகத்தன்மையோடு உள்வாங்கிக் கொள்வதுதான் அவனுடைய ஆழ் மனதிலிருந்து ஒரு அற்புதமான ஆனந்தம் பிறக்கும் என்று ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். அண்மையில் நாம் படித்த ஒரு மிகச்சிறந்த மகரிஷி கார்கி என்று 2 சிந்தனையாளர்கள். மகரிஷி வேதத்தை, இந்த மண்ணுலகில் ஞானத்தை, பக்தி மார்க்கத்தை முழுவதும் கரைத்து கொடுத்தவர். கார்கி என்கின்ற பெண் அறிவின் ஆற்றலில் சிறந்தவர். இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்கிறார்கள். பிரார்த்தனையினுடைய நுட்பத்தை உளவியலோடு அவர்கள் பதிவு செய்வதை அப்படியே கண்ணாடியை பார்ப்பது போல, ஒரு பிம்பம் பிரதிபலிப்பது போல அப்படியே உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். முதலில் கார்கி எல்லாம் வல்ல மகரிஷியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஒளி எங்கிருந்து பிறக்கிறது என்று. அவர் வேடிக்கையாக சொல்கின்றார், கதிரவனாகிய சூரியனிடமிருந்து ஒளி கிடைக்கிறது என்கின்றார். சூரியன் இல்லாத போது என்ன செய்வீர்கள் என்றார். சந்திரனிடமிருந்து ஒளி கிடைக்கிறது. அடுத்த வார்த்தை கார்கி கேட்கிறார், சூரியனும் சந்திரனும் இல்லாத போது ஒளி எங்கிருந்து வரும்? வானில் விண்ணில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களிடமிருந்து ஒளி வரும் என்கிறார்கள். ஒருவேளை நட்சத்திரமும் உள்வாங்கிக் கொண்டால் என்ன செய்வீர்கள்? நெருப்பு பந்திலிருந்து ஒளி கிடைக்கும் என்கிறார்கள். அந்த நெருப்பும் ஒரு சமயத்தில் அணைந்து போனால் என்ன பண்ணுவீர்கள்? ஒருவர் மற்றொருவருடன் பேசக்கூடிய சொற்களில் இருந்து வெப்ப ஒளி கிடைக்கும் என்கிறார்கள். அந்த சொற்களும் நின்று போனால் என்ன செய்வீர்கள்? அடிமனதிலிருந்து தன்னை அறியாமல் ஒரு ஞான ஒளி பிறக்கும். அதுதான் பிரார்த்தனையின் தொடக்கம் என்று மகரிஷி சொல்கின்றார். நாம் நினைக்கின்றோம், நிறைய பேசுவதும் நிறைய கற்பதும் மந்திரங்களை தெரியும் என்பதால் பிறருக்கு முன்பு கொஞ்சம் ஆணவனடியோடு ஒப்பிப்பதும் மட்டுமே வழிபாட்டின் உயர்ந்த நிலை என்று நினைக்கிறோம். இல்லை, பிரார்த்தனை என்பது வெறும் மந்திரங்கள் சொல்வதாலும் ஜபிப்பதாலும் மட்டுமே அல்ல. கண்மூடி மௌன நிலைக்கு, தியான நிலைக்கு பிரார்த்திப்பதும் கூட ஒரு வாழ்வியல் மேம்பாடுதான். அதிலும் அவர்கள் எதை சொல்கிறார்கள் என்றால், ஆண்டவனிடத்தில் போய் தனக்கு, தன் பெண்டு பிள்ளைகளுக்கு, தன் சுற்றத்தாருக்கு, தன் குடும்பம் என்கின்ற வட்டத்தை உடைத்துவிட்டு உலகளாவிய அடுத்தவர் சிந்தனைக்காக கூட்டு பிரார்த்தனை செய்வதுதான் பிரார்த்தனையின் உச்சபட்சம் என்கிறார்கள். அந்த வகையில் ஒரு ஆலயத்தில் பணிபுரியக்கூடிய அற்புதமான வேதங்களை கற்று ஆகமங்களை அறிந்த ஒரு ஆச்சாரிய பெருமகனார் தன்னுடைய ஆலயத்திற்கு கூட்டம் குறைவாக வருகிறதே என்று கொஞ்சம் மன வருத்தப்பட்டு அங்கு வருகின்றவரிடம் பேச்சு கொடுத்தார். அதற்கு வந்தவர்கள் சொன்னார்கள், இதில் என்ன ஆச்சரியம்? பக்கத்து ஊரிலே 2 சித்தர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த சித்த புருஷர்கள் செய்யக்கூடிய வேலைகளை பார்த்து பிரமித்து போகின்ற மக்கள் கூட்டம் கூட்டமாக சாறை சாறையாக செல்கிறார்கள் என்றார். இந்த வேதாந்தத்தை, ஆன்மீகத்தை, வேதத்தின் உட்பொருளை கற்ற இந்த ஆச்சாரிய பெருமகனாருக்கு அச்சம். அவர்களுக்கு அப்படி என்ன மந்திரம் தெரியும், தந்திரம் தெரியும், இவர்கள் என்ன பிரார்த்தனையை இந்த மண்ணில் சொல்ல முடியும் என்று ஆற்றங்கரையை படகிலே கடந்து அக்கரைக்கு போனால் அந்த 2 சித்த புருஷர்களும் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டு அவர்களுக்கு முன்பு கூடிய பெரும் கூட்டத்தில் மௌனமடியவே கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு மந்திரம் தெரியுமா, எந்திரம் செய்ய தெரியுமா, தந்திரம் தெரியுமா என்றெல்லாம் கேள்வி மேல் கேட்டபோது அவர்கள் விழிபிதுங்கி நின்றார்கள். நீங்கள் எப்படி சித்த புருஷராக முடியும்? எந்த மந்திரமும் உங்களுக்கு தெரியவில்லை, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு படகில் புறப்பட்டார். படகு பாதி தூரம் வந்தது.
ஆனால் இந்த சித்த புருஷர்களுக்கு ஒரு செய்தியை மறந்துவிட்டார்கள். அந்த வேதாந்தத்தை, ஞானத்தை படித்த வேத விற்பன்னரிடம், அந்த ஞானியிடம், அந்த குருமகானிடம் நாம் என்றைக்கு, எப்போது, எந்த நேரத்தில் பாடத்தை தொடக்க வேண்டும், எதையெல்லாம் படிக்க வேண்டும் என்று கேட்கவில்லையே என்று வேகமாக தண்ணீர் மீது தரையில் ஓடி வருவதைப் போல ஓடி வந்தார்கள். வேகமாக தண்ணீர் மீது தரையில் ஓடி வருவதைப் போல ஓடி வந்தார்கள். இதை பார்த்த வேதாந்தத்தை முழுமையாக படித்த அந்த குருமகான் விக்கித்து போனார். தண்ணியில் இப்படி நடந்து வருவீர்களே, எங்கு கற்றீர்கள் என்றார். எல்லாம் கண்மூடி கடவுளிடத்தில் பெற்ற பிரார்த்தனை என்றார். எல்லாம் கண்மூடி கடவுளிடத்தில் பெற்ற பிரார்த்தனை என்றார். உடனே அந்த வேதாந்தம், சித்தாந்தம் அனைத்தையும், ஆகமத்தை படித்த குரு சொன்னார், இனி நீங்கள் படிப்பதற்கு என்ன இருக்கு? கடல் மீது நடப்பதும் வானத்தில் குதிப்பதும் உங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கின்ற போது இதைவிட இந்த மண்ணுலகில் உயர்ந்த பிரார்த்தனை வேறெது இருக்க முடியும் என்கிறார்கள். இது எதற்காக இந்த கதையை பதிவு செய்கின்றோம் என்றால், அவரவர்கள் வழிபாடு உயர்ந்தது, அவரவர்களுடைய செய்கை முறை சிறந்தது, அவரவர்களுடைய கடவுள் பெரிது என்று நமக்கு நாமே ஒரு கைவேலியை போட்டு கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவன் என்பவன் அன்புக்குத்தான் ஆட்படுவான் என்பதால் நான் மீண்டும் சொல்கின்றேன், இந்த பிரார்த்தனை உங்களை அடுத்த தளத்திற்கு அழைத்து செல்லும். ஆரம்பத்தில் அவர் சொன்னதைப் போல ஆத்ம ஒளி உங்கள் உள்ளத்தில் படர வேண்டுமென்றால், ஞான ஒளி உங்களுடைய மேன்மை பெற வேண்டுமென்றால், உங்கள் முகத்தில் ஒரு பொழிவு ஒளி பெற வேண்டுமென்றால் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் பிரார்த்தனை பலிக்கட்டும். அதுவும் பிறருக்காக செய்யக்கூடிய கூட்டு பிரார்த்தனை உங்களையே இறைநிலைக்கு மாற்றும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் பிரார்த்திக்கின்ற போது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.